இது வரைக்கும் பைரவரே எடுத்து வளர்க்காதவர்களுக்கு இந்த பதிவுங்க. வளர்ப்பவர்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோன்னு வைங்களேன், ஒரு அரை மணி நேரமாக கூட இருக்கட்டும், அந்த அரை மணி நேரம் காணோம்னாலும் நம்மளுடைய ரத்த பந்தம் வேணா நமக்காக காத்திருக்கலாம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு வைத்து விட்டு அந்த பைரவரை நாம் வளர்த்து வரோம்னா, நமக்காக தெரு வாசப்படியிலேயே உட்கார்ந்து காத்து கொண்டு இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பைரவர்னு தாங்க சொல்லுவேன். அந்த பைரவர் நாம் வந்த உடனே அவைகளுடைய அந்த பாசத்தை நம்மக்கிட்ட வெளிக்கொணரும் தெரியுங்களா? அந்த பாசத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த சாப்பாடு வைத்ததற்கான பலன் என்னன்றத அறிய முடியுங்க. அதனால் ஒரே ஒரு பைரவர் தானே, வளர்த்தா என்ன தவறா? நம்மக்கிட்ட எவ்வளவோ இருக்குது. நம்ம என்ன அவ்வளவு கஞ்சிக்கு கூட இல்லாமலாம் நம்ம திண்டாடிட்டு இருக்கோம்? கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்பேற்பட்டவர்கள் கூட அந்த தெருநாய்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வைத்து தன் பக்கத்திலேயே வைத்து பாதுகாத்து கொள்கிறார்கள். நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் ஏன் ஒரு பைரவர் எடுத்து வளர்க்கக்கூடாது? வளர்த்து பாருங்க. அவைகளுடைய பாசம் என்னன்னு புரியும். அவைகளுடைய பாசத்திற்கு நாம் அடிமை ஆகிறோமா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.